நாட்டு உணவு என்றா உனக்கு என்ன வேணும்? சரி, நான் உனக்கும் சேர்த்து தரோம். வணக்கம் கண்மணியா. என்ன வீடியோவை போடணுமா? இன்னைக்காவது போடலாமா? ரொம்ப நாளா வீடியோ போடல. இல்லை நீ கொஞ்ச நாள் நடுவில் வீடியோவே போடலனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்துட்டீங்களா? டெய்லி விதவிதமா செய்யலாம். கேழ்வரகு, கம்பு, தினை, வரகு, சாமை, குதிரைவாளி. இந்த அரிசிலாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? சாமை தெரியும், வரகு தெரியும். ஆனால் அந்த குதிரைவாளுங்கிறாங்களா? அதுதான் என்ன? குதிரைவாளி இல்லையா? குதிரைவாளி. அந்த கம்பை சோளத்திலேயே மாவெல்லாம் எடுத்து அதுலேயே குழம்பு வச்சுருவோம், கூட்டு குழம்பு. இதெல்லாம் எனக்கு இப்பதானே சொல்றீங்க. இவங்களும் சொன்னதே கிடையாது. சொன்னா நீ செய்ய போறீங்களா? நான் செய்வேன். நீ செய்வ? நான் செய்வேன். சரி, அப்ப டெய்லி ஒரு டிஷ், டெய்லி ஒரு புது புது ரெசிபி செய்யலாம். புது புதுசா மெட்ராஸ் புதுசு கொடுங்க சாப்பிடலாம். மெட்ராஸ் புதுசுலாம் வேணாம், பழைய காலத்து சொல்லுங்க. பழைய காலத்து சமையல்லாம் செய்யலாம். பழைய காலத்து சமையல்லாம் அப்பெல்லாம் செய்ய முடியாது. அப்படிலாம் கிடையாது. நீங்களாம் செய்ய சொல், அதெல்லாம் முடியாதுலாம் சொல்லாதீங்க. எங்களால முடியும், நாங்க செய்வோம். அப்பெல்லாம் பழைய காலத்துலாம் உரல் இருக்கும், உலக்க இருக்கும், இட்டிப்போம். அப்பெல்லாம் பண்ணுவீங்க. நாங்களும் உரல் வச்சிருக்கோம். அதில் இடிக்க போறீங்களா? நீங்களாம் சொன்னா சொல்லி கொடுத்தா நாங்க செய்வோம். நீங்க எங்க சொல்லி தரீங்க? நான் தான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்குது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்க தான் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். எழுந்திரிச்சு சோளம் அடிச்சு உடச்சி வெட்டிங்காட்டி சோறாக்கிடுவோம். வெட்டிங்காட்டி சோறாக்கி குழம்பு வச்சு 6 மணி 7 மணிக்கு தான் வச்சுக்குவோம். அப்பெல்லாம் நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செஞ்சதுனால தான் இப்பயும் நல்லா இருக்கீங்க. சரி, இன்னைக்கு நம்ம மேங்கோ கிரேவியும் முருங்கைக்காய் பொரியலும் செய்ய போறோம். முதல்ல முருங்கைக்காவை வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கச்சிதமாக அளவாக வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாக வச்சிட்டோம்னா தண்ணியை வடிச்சிட்டு தான் முருங்கைக்காவை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முருங்கைக்காவோட சாரமெல்லாம் தண்ணியிலே போயிடும் இல்லையா? அதனால் இப்போ வேக வைக்கும் போதே தண்ணி அளவாக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு இல்லையா? இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இந்த மாதிரி முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்கெலாம் காய் ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது. அப்படி ரொம்ப வெந்துடுச்சுன்னா பொரியல் செய்யும் போது உடஞ்சி போயிடும். அதனால் முருங்கைக்காய் ஒரு 3/4 வேக்காடு வெந்த உடனேவே தீயை அணைச்சிட்டோம்னா அந்த தண்ணியினோட சூட்லேயே காய் நல்லா கரெக்டாக வெந்துடும். அவ்வளோதான், முருங்கைக்காய் வெந்துடுச்சு, தீ அணைச்சிடலாம். இப்போ இந்த வேக வச்ச முருங்கைக்காவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம மேங்கோ கிரேவி செய்யலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்காவை தாளிச்சிக்கலாம். மேங்கோ கிரேவி செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மேங்கோ கிரேவிக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மேங்கோ கிரேவி நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் தீ அணைச்சிடலாம். தீ அணைச்சதுக்கப்புறம் வாசனைக்கு கொஞ்சமாக வெங்காயத்தாள் தூவி விடுறேன். வேணும்னா கடைசியாக கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம். மேங்கோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வேக வச்ச முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அதை தாளிச்சிக்கலாம். முருங்கைக்காய் பொரியலுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ வெங்காயம் வணங்குறதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம்.
இதில் நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் காரத்துக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும்னு வேக வச்ச முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டு மேலாப்பில் கிளறி விடலாம், அந்த காய் உடஞ்சிடாம. அவ்வளோதான், தீயை அணைச்சிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இல்லைன்னா வெங்காயத்தாள் தூவி விடலாம். சுட சுட மேங்கோ கிரேவியும் முருங்கைக்காய் பொரியலும் தயாராகிடுச்சு. இது இன்னுமே சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம்.